சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு பிளான் ஒன்று சொல்றாரு. நாங்க யாரும் வாங்க விட மாட்டோம், வாங்குறவங்களையும் விட மாட்டோம், இதெல்லாம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? வாயால ஊழலை ஒழிக்கவே முடியாது விஜய், உங்களால செயல்ல தான் ஒழிக்க முடியும். ஒழிச்சு காட்டுங்க, அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் என்னான்ட்டு. ஒழிச்சு காட்டுங்க பார்க்கலாம். நீங்க கட்சி நடத்தணும். நான் அதான் கேட்குறேன், நீங்க எப்படி கட்சி நடத்துறீங்க? யாருடைய காசுல கட்சி நடத்துறீங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்டீங்களா? எவ்வளோ செலவாச்சு? யாரு கொடுத்தீங்க? இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தீங்களா இல்லையா? ஒரு ஃப்ளைட்டு அரசு, ஒரு அப் அண்ட் டவுனு. இன்னொன்றதுக்கு என்னது அப்படின்ட்டு இருக்கேன். எந்த காசு? உங்கள் காசா? அது அர்ஜுனா காசா? அது அர்ஜுனா காசுனா அது அர்ஜுனாக்கு எப்படி வந்துச்சு? ஆக மொத்தம் ஊழல் பணம் இல்லை, அவ்வளோதானே. ஊழல் பணம் தான் அது. டிக்கெட் விற்றதுன்னா அது, லாட்ரி டிக்கெட் விற்றதுன்னா அது ஊழல் பணம் தான் அது. தப்பான வழியில் தானே அவ்வளோ சேர்த்துருக்குறாங்க. இல்லாட்டி அவ்வளோ பணம் இருக்காது. ஒரே சீரியலில் 10 லட்ச ரூபா ஒரு சீரியல் விட்டு 10 லட்சம் டிக்கெட் அடிக்கிறாங்கன்னா அது 50 லட்சம் டிக்கெட் அடிச்சு விற்று பணத்தை எவ்வளோ வேறு எங்கேருந்து வருது? 1100 கோடி கொடுத்துருக்கிறாரு சாண்டியாகோ மார்ட்டின் பிஜேபிக்கு. 590 கோடி என்ன கொடுத்துருக்காரு திமுகவுக்கு. ஏன் கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? நேர்மையான வழியில் சம்பாரிச்சதுக்காக கொடுத்தாரு. அதெல்லாம் எதுவும் முடியாது. எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் அவர்களே பேசல அப்படின்னாலும் அமைச்சர்கள் லைனா பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசினாலும் அமைச்சர்கள் பதில் வந்துருச்சு அப்படின்னு போக முடியாதா? எவ்வளவு பதில் வந்துச்சு? எங்க வந்துச்சு பதில்? ராஜ்மோகன் அவர்கள் பேசுறாரு, ஆதவர்ஜுனா பேசுறாரு. ராஜ்மோகன் பேசுறதா சொத்தை அவர் பேசுறதெல்லாம் என்னன்னா ஐடியல். அது பேசுறாரு பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஏழை எளிய மக்களுக்கு இடம் கொடுங்க, அவனும் படிக்கட்டும். கெஞ்சறதுக்கு நீ மந்திரியான சட்டத்தை போட்டு உத்தரவை போடு, அவ்வளவுதான். இதோ இவர் சொல்றாரு பாருங்க, நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கலாமே, இந்த கூட்டத்தொடனே வெளியிடலாமே. அவ்வளவு பேச்சுல எல்லாம் வருது இல்லை, அதே விஷயம் வெளியிடலாமே. ஏன் வெளியிடல? சும்மாங்க டம்மிங்க அவங்களாம். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நான் சொத்தேன்றேன், இன்னொரு 6 மாசம் கழிச்சு அதை எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க. தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்துக்கு திமுக ஆட்சி காலத்துல 2வது இடத்துல நீங்க தள்ளி இருந்தீங்க அப்படின்றாரு விஜய். ஒரு பிரசிடென்ட் நடந்த ஃபங்க்ஷன்ல அவர் சொல்றாரு. அவரு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் சொல்லியிருக்காருல்ல, யாரு? உதயநிதி வெளில சொன்னாரு. குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ற இதுல ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஆளுநர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு புரோட்டோகால் கிடையாது, நம்ம நிர்ணயிக்கிறது தான். அங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கன்னு சொல்ல முடியாது. இங்க தேசிய கீதத்துக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடுன்னு நம்ம வற்புறுத்த முடியும். ஏன்னா இந்த அவை நடவடிக்கைகள்லாம் இந்த அவையில கடைபிடிக்கக்கூடிய மரபு இப்படிதான் நடக்குது. அதுலயே அதை செஞ்சீங்கன்னு கேட்டது. அவ்வளவுதான். இவங்க யாரையும் பிஜேபி எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பார்த்த தெரியல, ஏதாவது இந்த வரி பகிர்வு இதெல்லாம் பத்தி ஏதாவது பேசுறாரா? பகச்சிக்க மாட்டோன்றாரு. நேற்று வன்னியரசு பேசினாரு பாஜக உறுப்பினர் பேசுனதுக்காக. உடனே இல்லை அப்படிலாம் பேசாதீங்க, இந்த அரசுடைய கொள்கை வேற பதறாரு அவரு சபாநாயகர். இவ்வளவுதான் உங்களோட பிஜேபி எதிர்ப்பெல்லாம். இப்போ எவ்வளவு பிரைவேடைசேஷன் பாருங்க. அன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடும் போது விஜய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. எதுவும் அவங்க போராடினாங்க? பிரைவேடைஸ் பண்ணாதன்ட்டு. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டு உடனே 6 மாநகரங்கள்ல இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லாம் நியமிச்சு வேலை வாங்குறதுக்கு பிரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது தொடர்பா டெண்டர் விட்டுருக்காரு. இப்போ இதுதான் விஜய். அவர் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு அப்படின்றதுலாம் மயக்கத்தில் தர போறல. அப்போ ஒண்ணுமே புரியல. சரி, எப்படி விஜய் பேசினாலும் இந்த காலத்து மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது கண்டிப்பா அவருக்கு ஆதரவு பெருக்குமா, நெகட்டிவிட்டி அதிகமா உண்டாகும்? ரசனையை நீங்க சட்டப்பேரவையில தேடுறீங்க அப்படின்னா ஜனநாயகத்துக்கு இடம் இல்ல. மக்கள் ரசிப்பாங்கல்ல, மக்கள் தான் ஓட்டு போட போறது, மக்கள் தான் தீர்மானிக்க போறது. மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ரசிப்பாங்களோ? கட்டாச்சுன்னா பயங்கர புழுது பேர்த்து கூட்டு அவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களா? பீஸ் கேரியர் திருடிட்டு போன வீடியோ இருக்காம. எப்படி பீஸ் கேரியர் தான் கேட்டார்ல அந்த ஆள், சிவசங்கர் கேட்டார்ல எம்எல்ஏ, மத்தியானம் பீஸ் கேரியரை போடுங்கன்னா நைட்டு பவர் கட் ஆகுமான்ட்டு கேட்டார்.
ஆவடியில் ஃபீஸ் கேரியர் கொடுங்கன்னா தாம்பரத்தில் வந்துட்டு கட் ஆகுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக கட் ஆகுமா? மும்பை மின்சாரம் என்னாச்சு? நான் சிம்பிளாக கேட்குறேன். ஊழல் ஆட்சி திமுக, மின்சாரம் ஃபுல்லாக வந்துச்சு. உங்களுடைய ஆட்சியில் சுத்தமான ஆட்சி, ஏன் மின்சாரம் வரல? அது சொல்லிட்டு போங்க, அவரை பார்த்துக்குருவாங்க. விஜய் அவர்களுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள், அது சட்டமன்றத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள், பொதுவெளியில் அவங்களுடைய விமர்சனம் வைக்கிறதால மட்டுமே அவங்களுடைய ஆட்சியின் மீதான அதிருப்தியை மக்கள் மத்தியில் உண்டாக்கிற முடியுமா? முடியாது. அதெல்லாம் விஜய் பார்த்துக்கிறாரு. அவருடைய பேச்சு, அவருடைய செயல், அதை வச்சுதான் கேட்கறதெல்லாம். ஆமா, எல்லாம் அதுதான். அவரு தான், அவரே பண்ணிடுவாரு. பண்ணிங்கன்னு அவரே காலி பண்ணிடுவாரு. வேற யாரும் பண்ண வேணாம். என்ன வழி அப்புறம் அந்த ஆட்சிக்கு மீதான ஒரு அதிருப்தியை உண்டாக்குறது, என்ன பண்றது? அதெல்லாம் மக்கள்கிட்ட உண்டாயிடும். இதெல்லாம் என்ன பண்றாங்கன்றது பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஒண்ணா கட் பண்ண இல்ல சார், இது ட்ரெண்ட் ஆகுது சார் விஜய் பண்றதெல்லாம். ஏங்க நீங்க வந்துட்டு சோசியல் மீடியால விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் ஐடியில போட்டுக்கிட்டு அவங்க பண்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இது ட்ரெண்ட் ஆகுதுன்றீங்க. இல்ல அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது ஓட்டா மாறிடுச்சு. அது ஒன்றும் 1,72,00,000 ஓட்டுலாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம முத நாளே நம்ம பேசணும். அப்பதான் முதல் நாள் எல்லாம் பேசிட்டோமே, இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பேசிட்டோமே. அதனால அதெல்லாம் கிடையாது. அனுபவத்திலேருந்து நீங்க பாருங்க. ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ செக்மெண்ட் இருக்குது. அவங்களாம் டெய்லி இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களா என்ன? ரீல்ஸை பார்க்குறாங்களா என்ன? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அது அப்படியே எக்ஸ்போஸ் ஆகுது. இவங்க முன்னாடிலாம் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா போகும். இப்போ வந்து சாதனைகளை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ மறுபடியும் குறைகள். இப்போ அவங்க மாற்றி சொல்கிறாங்க. இதுவும் வேறு விதமாக போகும். ஸோ இது வந்து ரெண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் டெக்னாலஜி. அதனால் இதுலேயே அவங்க அழிவாங்க பாருங்க. இதில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அவருக்கு புதுசு, இதெல்லாம் பண்ணுறாரு. எதிர்கட்சி தலைவர் பொசிஷனில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புதுசு. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் என்றைக்குமே மக்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. மக்களுடைய பிரச்சனைகளாக அவங்க கேள்வியாக எழுப்புறாங்களா, முடிஞ்சு போச்சு, நல்லா பண்ணுறாங்க அப்படின்றாங்க. பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க தான் பிரச்சனை. இல்லை, கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹேண்டில் பண்ணாததுனாலும் இப்போ பின்னாடி போயிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சேர்த்தே ஓட்டு வாங்கியிருக்காரு. மக்களவையோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காரு. 14 லட்சம் ஓட்டு கூட வாங்கியிருக்காரு. நகர மையங்களை குறி வச்சு இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். விஜய் ஆட்சி பண்ணிட்டாரு, வேற எதுவும் கிடையாது. அதனால இந்த வெற்றி அதெல்லாம் விஜய் வந்துட்டு மயக்கத்தில் இருக்காரு. தெரியல, கூடிய விரைவில் காட்டுவாங்க பாருங்க. இல்ல, நான் கேட்டது கலைஞர் ஸ்டாலின் அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சோலோவா பெர்ஃபார்ம் பண்றாரான்னு கேட்கிறேன். இல்ல, அது அவர் நிரூபிக்க வேண்டிய விஷயம். அவருக்கு நான் நிறைய காலம் இருக்குது நிரூபிக்கணும். அவரு நிரூபிக்கிறது அவருக்கும் வந்துட்டு நான் சொல்ல வரேன். இந்த சர்க்காசம் தேவையற்றது. நேர்த்தியா விஷயங்கள் எடுத்து வைங்க. இதெல்லாம் நீங்க சொன்னது, இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன உங்களுடைய பதில், இவ்வளவுதான் விஷயம். எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் கொடுத்து ஒரு ஏகடியம் பேசி அதெல்லாம் தேவையற்றது. அது இன்னொருத்தருக்கு வழி இருக்கும். புரியுதுங்களா? நீங்க திட்டினா அவங்க திட்டுவாங்க. நீங்க ஒரு ஜோக் அடிச்சீங்கன்னா அவங்க இன்னொரு ஜோக் அடிப்பாங்க. அப்படி இதுவே புடவை போயிடும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும். நேர்த்தியாக வந்துட்டு பேசுங்க, எடுத்து வைங்க. என்ன ஆச்சு அன்னைக்கு நீங்க வந்துட்டு போயிட்டு நின்னீங்களே, அவங்க பிரைவேடைசேஷனுக்கு எதிராக தானே நின்னாங்க. இன்னைக்கு 6 இடத்துல பண்றீங்களே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது டபுள் கேமா இல்லையா? இதை மட்டும் சொல்லிட்டுங்க, மக்கள் புரிஞ்சுவாங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் பண்றதெல்லாம் ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் 100க்கு 100% வந்துட்டு வரும். அதாவது இம்போஸ்டர் அப்படின்வாங்க. ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் பேசுறான் அப்படின்றவன இம்போஸ்டர் அப்படின்வாங்க. அதான் இது. அவர் சிஎம் சார், அவர் பேசுவார் அப்படி எடுக்க முடியாதா? ஏங்க சிஎம் அப்படின்ற ஒரு பேசுறாருன்னா அதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணுமா வேணாவா? ஒரிஜினாலிட்டினா அது யூ மஸ்ட் ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் தி ட்ரூத். அவர் எல்லா ஸ்டேஜ்லயும் இப்படி தானே பேசுறாரு. அது எல்லா ஸ்டேஜ், அதான் இங்க தப்பு. எல்லா இடத்துலயும் அதே மாதிரி பேசி இங்கேயும் வந்து அதே இல்ல. ஒரிஜினாலிட்டி கேட்டீங்களா, அதனால ஒரிஜினாலிட்டியை நான் சொல்றேன். ஓ, அவருடைய ஒரிஜினாலிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ ஜனங்க வந்துட்டு ஜனங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டீங்க. போட்டவன் போடாதவன் எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நீ காத்தால அடிச்சிங்களே, ஒண்ணுமே இல்லை. விவசாயிகளுடைய போராட்டத்தை திமுக தூண்டி விடுறாங்க, ஒத்துக்குவீங்களா? நீதான் எல்லாருக்கும் தள்ளுபடி என்ன?
அவன் இப்போ முதல்ல 50,000 வரைக்கும் தள்ளுபடி, அப்புறம் 75,000 வரைக்கும் தள்ளுபடினோடனே கேள்வி கேட்குறான்ல அவன். விவசாயிகள் கேள்வி கேட்குறாங்கல்ல, அதுக்கு பதில் இருக்கா அவங்களுக்கு? இது ஏன் ஸ்டாலின் சொல்லலை? நீங்க அள்ளி வீசுறீங்க வாக்குறுதிகளை, இந்த கடன் தள்ளுபடின்றது ஏன் ஸ்டாலின் சொல்லலை? ஏன்னா அவருக்கு தெரியும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா, அப்படி பண்றதா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு காம்பன்சேட் பண்ணணும். 2006 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின், சாரி கலைஞர் கருணாநிதி அறிவிக்கிறாரு, 7,000 கோடி வரைக்கும் விவசாய கடன்கள் தள்ளுபடி. தெரியல உங்களுக்கு, நினைப்பு இருக்கா? 7,000 கோடி வரைக்கும் தள்ளுபடி. நாங்கெல்லாம் கேட்குறோம் பத்திரிகையாளர்கள், இவ்வளோ பெரிய இதுனா அரசுக்கு பெரிய இழப்பு ஏற்படும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. தோட்டத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னாரு. தோட்டத்துக்குன்னா போய் தோட்டத்துக்கு தான், அங்கே போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. அவங்க தானே எல்லா விதமான மதுபான கடைகள்லாம் லைசன்ஸ் கொடுத்து மதுபான தொழிற்சாலைலாம் வச்சிருக்கிறாங்க, அங்கே வரி போட்டு கலெக்ட் பண்ண வேண்டியதுதான், சமாளிச்சிடலாம் அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வரல, ஒரு கட்சி தலைவர் அப்படி பேசிட்டு போறாரு. இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு இன்னைக்கு உங்களை பார்க்க வேண்டிய அவல நிலை. இது ஒரு பெரிய அவலம். இன்னைக்கு நீங்க பேசுறது மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பேசுறதே கிடையாது. ஜெயலலிதா கூட கிரிட்டிக்ஸ் வந்துட்டு கோபமாக தான் பதில் சொல்லுவாங்க, ஆனால் முதல்ல அவங்க எல்லாத்தையுமே பேசுவாங்க. எதிர்கட்சி உறுப்பினர் எழுந்தாரு, எதிர்த்தலைவர் எழுந்தாலும் ஜெயலலிதா உட்காந்துருவாங்க, பேச விட்டு பேசுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இருங்க இருங்க, அவர் முடிக்கட்டும் அப்படின்றாங்க. எல்லா விடயத்திற்குமே வந்துட்டு வாய்மையே வெல்லும். அதான் தமிழக அரசுடைய சிம்பல் இருக்கும், வாய்மையே வெல்லும். இந்திய ஒன்றிய அரசு தத்துவமே சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு இருக்கும். உண்மைதான் வெல்லும். விஜய் அவர்களே, உங்களுடைய நடிப்பெல்லாம் ஒன்றும் வெல்லாது. அதெல்லாம் சினிமா. அதெல்லாம் 5 நாள் 6 நாளில் வந்துட்டு 400 கோடி சம்பாதிக்கிற இடம் அது வேற. இது 4.5 லட்சம் கோடிக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடம். அது சாதாரண விடயம் இல்லை. இதெல்லாம் விஜய் அவர்கள் கடைசியா ஒரு ரியாக்ஷன் காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்கிறாரு. நேத்து தான் அந்த இதெல்லாம் தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன சபாநாயகர் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ரியாக்ஷனை கவனிச்சிங்களா? பார்த்தேன். அவரு கூட்டணிக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வைரல் ஆனோடனே அது பேசுறாரு. இவர் என்னன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. இப்படி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதான் இம்போஸ்டர் அப்படின்னு நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நடிக்காதீங்க. இங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் நடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு நடிகராக இருந்தாரோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணார். அவர் ஒரு இடத்துல எம்ஜிஆர் கிட்ட என்ன தோணும் அப்படின்னா, தெரியாமல் பேசிட்டார், அப்போ கூட ஒரு சின்சியாரிட்டி இருக்கும், திருத்தனா ஏற்றுக்குருவார். அப்படியேப்பட்ட ஒரு மனசு அவருக்கு, அதனால தான் அவர் உயர்த்தி காட்டிச்சு. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. கரடு முரடான பட் மோசமான மனநிலையில கூட நீங்க பேசியிருக்கீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்த கையாள தெரியல. ஒரு முதல்வரா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி நீங்க பேசிருக்க மாட்டீங்க. எதிரில் இருக்கிறவனால வில்லனா சித்தரிக்க மாட்டீங்க. நேரம் மக்களை குறி வச்சிருப்பீங்க. எம்ஜிஆர் எப்போ பேசுறாலும் மக்களை தான் பற்றி பேசுவார். ரொம்ப நீங்க அடுத்தமாக கேட்டீங்கன்னா அது மக்கள் புரிந்து கொள்வார்கள், மக்களுக்கு தெரியும் நான் யாருக்கு அவர் அப்படி போவார். அவர் மக்கள் கிட்ட தான் டிஃபென்ஸ் ஆகும் போயிட்டு இது பண்ணாரு. சட்டமன்றத்துலலாம் எதுவும் பண்ணலை. அதனால தான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கல. பின்னாடி ஜெயலலிதா வந்தவங்க நடந்துச்சு, அது வேற கதை. எம்ஜிஆர் இருக்கும்போது எதுவுமே நடத்திருக்காது. ஏன்னா அவருக்கு மதிப்பு கொடுக்கவும் தெரியும், மதிப்பை வாங்கவும் தெரியும். அப்படி இருந்தார் அவர். உங்களுக்கு என்ன தெரியுது? எப்போ பார்த்தாலும் கருணாநிதி இப்படின்னு பார்த்தாராம், உங்க அப்பாரை காணுங்க அப்படின்றது குட்டி கதை. இதுக்கெல்லாம் திமுககாரன் எவ்வளவு கதையும் சொல்லுவான், ஒரு மேடையிலையும் சொல்லுவான். உன்னாட்டம் ஒருத்தன் வெளில பேசினா அப்படின்னோம்னா உடனே வடக்கு வந்துடும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர் பேசினா அப்படின்னா வடக்கு வந்துடும் இல்ல. ஆனா நீ பேசலாம், ப்ரிவிலேஜ். உங்க ஆளு சபாநாயகர் அவ்வளவு தூரம் கருணாநிதி வெள்ள அது ஸ்டாலின் வெள்ள நாக்கிறல்ல, ஏன் அவர் வீட்டுக்கு போயிட்டு துண்டை போட்டு பூங்கொத்தெல்லாம் குறிப்பிடலன்னு சொல்றாரு சார். யாரையும் குறிப்பிடலன்னு சொல்றாருங்க சார். எனக்கு தெரியாதா நீங்க யாரை குறிப்பிடுறான்னு? உன் நாட்டை முட்டாளான்னாங்களா சார்? சிஎம் சார் அப்போ சொல்லக்கூடாது இல்லை, நான் யாரையும் குறிப்பிடலன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது இல்லை, யாரையுமே குறிப்பிடல. அப்புறம் யாரை நினைச்சு உன்னோட தொண்டர் பொடிகள்லாம் சிரிச்சாங்க? தப்பு இல்லை, அது தப்பா இல்லையா? அவையில் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசலாமா?
5 நிமிஷம் பேசுறதுக்கு குளத்தூர் அப்படியே ஆடி போயிடுச்சு. அப்படி பேசலாமா நீ? அவையில இல்லாதவங்களை பத்தி பேசலாமா? எவ்வளவு தூரம் கேட்டிருப்பான். பேசுறாரு அவரு, சர்ற மாதிரியே பேசுறாரு. அவர் மேல உட்காந்துட்டு இருக்காரு, முடிச்சுட்டு இருக்காரு அவரு. என்னடா அது, இவர்களால அந்த இடத்துல உட்காந்துட்டோமே அப்படின்ட்டு. இப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு. ஒரு கேள்விக்கான ஒரு பதில் எவ்வளவு கேள்வி கொடுக்குறாங்களோ அனைத்தும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க கருதி இருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே வந்துட்டு எடுத்துக்கிட்டு மக்களுக்கு சொல்லணும், பேசணும். மக்களே, நான் வருவேன், நான் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு நான் தான் சொல்றேன், இந்த ஆட்சி செய்யும், ஏன்னா நான் நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் போதும், 4 வார்த்தைகள் போதும், மக்களை கன்வின்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை, நான் சரி, அவங்க தப்பு, அவங்களால தான் எல்லாம், ஏத்துக்க மாட்டாங்க யாரும், கையால் அகத்தணும், அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறப்போ விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஆமா. பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? செய்யறப்ப செய்வாங்க, ஒரு 6 மாசமா டைம் கொடுத்துள்ள ரிமெம்பர் பண்ண. அதான் அவரே சொன்னார் பேச்சுல, அது எப்போ செய்வோம், நாங்க உங்களோட உடனே செய்ய சொல்லல, வற்புறுத்த மாட்டோம், எப்ப செய்ய போறீங்கிறத மட்டும் நாளைக்கு சரி பதில் கொடுக்க போது சொல்லுங்க, அப்படிதான் சொன்னாரு அவரு. அதான் இவர் சொல்லவே இல்லை. இல்ல, ஒருவேளை செஞ்சுட்டா அது ஒரு இதுவாயிராதா? என்ன ஆயிடும், எப்படி செய்வாரு? இவர் அள்ளி விட்டாருதான் எல்லாமே. செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கையில சொல்றதா அது? இல்ல, செய்ய மாட்டாரு, முடியவே முடியாதுதான். இது இவ்வளவு தூரம் இந்த 1 மாசத்துல நீங்க எதை செஞ்சீங்க, எதை சாதிக்க முடியலன்றது தெரியலையே, என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு புரியலையா? உங்களால எப்படி செய்ய முடியும்? என்ன பிரச்சனை? எலக்ட்ரிசிட்டி. அதான் சொல்ல வரேன், ஊழல் அது இது ஆயிப்புன்னு 1008 அடுக்கிறீங்களே. திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் என் மின்வெட்டு வரல, நீங்க உட்கார்ந்த உடனே என் மின்வெட்டு வந்துச்சு. மொத்த அதிகாரம் உங்க கையில தானே இருக்கு. திமுக இருக்கிற வரைக்கும் இவ்வளவு மோசமெல்லாம் இல்லையா சட்டம் ஒழுங்கு? இப்ப படு மோசமா போச்சு, உங்க கையில தானே இருக்கு. விவசாயிகளுடைய போராட்டத்தை நேரில் போயிட்டு பதிவு சொல்லலாமே. போங்களே காவேரி படுகைக்கு, இப்ப போங்களேன் திருவாரூருக்கு போங்க, நீங்க முடிஞ்சு போச்சு இல்ல, நாளைக்கு அத்தனை வண்டி எடுத்துட்டு புறப்படுங்க திருவாரூருக்கு, போய் பேசுங்க அவங்களோட. அப்ப அவங்க கேட்பாங்க கேள்வி, அப்ப பதில் சொல்லுங்க. சும்மா எடுத்து விட்டது 25 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு இன்சூரன்ஸ், 60,000 ரூபாய் பிரீமியம் கட்டணும் வருஷத்துக்கு. முடியுமா அது? 6 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் தர முடியுமான்னு பாருங்க முதல்ல. தொடர்ந்து எங்கள் ஆதரவோடு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப வன்மையா கண்டிச்சு பேசியிருக்காரு. நாங்கள் மக்கள் ஆதரவோட வந்திருக்கோம், கம்யூனிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க சுயமா முடிவெடுத்து வந்திருக்காங்க. அவங்க சுயமா முடிவு எடுத்தாங்கன்றத நம்ம பார்த்தோமே. 4ஆம் தேதிக்கு 10ஆம் தேதி இடையே இந்த ஆதரவு கொடுத்த 4 கட்சிகளும் எத்தனை முறை அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இல்லையா? இவரோட பேச ஆரம்பிச்சோன்னா அந்த பக்கம் போகாத இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவரோட பேசிட்டு தானே இங்க வர்றாங்களே. ஸ்டாலின் எங்களை அனுமதிச்சாருன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆட்சியை காப்பாற்ற நீங்க முடிவெடுங்க, நீங்க அவங்களை ஆதரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் நீங்க அப்படியே மாத்தி பேசுறீங்க. பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்க, டிவிலாம் பார்க்க மாட்டீங்களா? ரொம்ப 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 தற்கொலைத்தனமா இருக்குது. மறுபடியும் அங்கதான் வந்து நிக்கணும். விவரம் இல்லாமவே பேசுறாரு.